குரு பகவான் அதாவது இரவு 1:50 மணிக்கு மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு உச்ச குருவாக பெயர்ச்சி ஆகிறார். அதுவும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்சகுரு என்பதால் மிக மிக சிறப்பான தருணம். இதுல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியை சமசப்த பார்வையாக கடகத்திலிருந்து மகரத்தை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை என்கிற பழமொழிக்கேற்ப அனுகூலமான பலன்களை வருகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்த போகின்றது. இப்போ கடந்த ஓராண்டாகத்தான் 7.5 சனியின் தாக்கத்திலிருந்து மகர ராசிக்காரர்கள் முழுமையாக உங்களுடைய ராசிநாதன் விலகி இருக்கின்றார். உச்ச குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஃபுல் ஃபோர்ஸ்ல எப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கலா ஒரு சுனாமி அலை மாதிரி பார்க்கறதுனால உச்சகுருவாக பார்ப்பதால் அவருடைய எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கும். சோ சமசப்த பார்வையாக பார்ப்பதால உங்களுடைய மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பூஸ்ட் பண்ணுவார். ஏன்னா குருங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வாயு கிரகம், சனியும் வாயு கிரகம், மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். குரு ஒரு வாயு கிரகம், அது மாதிரி ஆங்கிலத்துல மீத்தேன்னு சொல்லுவோம். அதனால அவர் சமசப்த பார்வையாக உச்சகுருவாக பார்ப்பதால் உங்களுடைய உடல் மனம் எழுச்சி பெறும். இயல்பாகவே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ராசி உங்களுடைய ராசி. குரு கடகத்திற்கு பெயர்ச்சி ஆன பின்பு பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் இது போன்ற அமைப்புகள் வரும். அதே போல குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சியாகி வருகின்ற அக்டோபர் 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆவார். மறுபடியும் ஜனவரி 24ஆம் தேதி வக்ரமாகி மறுபடியும் கடகத்துக்கே வருவார். அதனால எப்படி பார்த்தாலும் ஒரு 9 மாசம் பாத்தீங்கன்னா ஒரு அனுகூலமான காலகட்டம்னே சொல்லலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இது அமைய போகின்றது. இதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு உதவி கேட்டிருப்பீங்க. உங்களை பார்த்து இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு கேவலமா பேசியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தி விட்டுருப்பாங்க. அதான் மனுஷனுக்கு கால நேரம் சரியில்லைன்னா தொட்டதெல்லாம் தோல்வி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை விரட்டி அடிக்காத குறையா சில பேர் அனுப்பி இருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சினிமால பாக்குற மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல பாத்தீங்கன்னா கேட்காமலே உங்களுக்கு பல புதிய தொடர்புகள் உங்களை தேடி வரும் பொன்னான காலமாக இக்காலகட்டம் அமைய போகின்றது. இதுவரை சனி என்கிற பீடை உங்களை பீடித்து இருந்த காலகட்டம் ஓய்ந்ததுன்னு சொல்லலாம். இனி ஒளி பொருந்திய உச்ச குரு சமசப்த பார்வையால் நீங்கள் நினைத்ததற்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீச போகும் ஒரு வைரத்தை போல மகர ராசிக்காரர்கள் பிரகாசிக்க போகின்றீர்கள். இத எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியாது. என்னடா ஓவரா பில்டப் கொடுக்குறான் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம்.